எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெருமளவுக்கு பரபரப்பை சோசியல் மீடியாக்களில் ஏற்படுத்தி இருக்குது. நம்முடைய சரிகமப்ப சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸில் ஒரு மிக பெருமளவுக்கு பித்தலாட்டம் நடந்திருக்குது. இந்த பித்தலாட்டத்தை அனைவரும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதனால் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஃபைனல் லிஸ்ட்டில் வரும்போது ஒரு ரிசல்ட்டில் ஒரு மிக பெருமளவுக்கு ஏமாற்றம் நடக்கப் போகுது. இந்த ஒரு பித்தலாட்டத்தில் யாருக்கு ஆதரவாக ஜி தமிழ் அவங்களுடைய செயல்பாட்டை பண்ணியிருக்கிறாங்க, யாருக்கு எதிராக அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஓட்டு போடுறதுல அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு மிக பெரும் அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேயர்களே, நம்முடைய தமிழகம் முழுக்கவே மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஜி தமிழுடைய சரிகமப்பா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் மிக பெருமளவுக்கு பிரபலமாக போயிட்டு இருக்குது. இதுவரைக்கும் எந்த ஒரு சீசனுமே இந்த அளவுக்கு பிரபலமாக இந்த அளவுக்கு ஒரு டிஆர்பி ரேட்டிங்கை எட்டியதே கிடையாது அப்படிங்கிறத ஜி தமிழ் நிறுவனமே சொல்லியிருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சரிகமப்பா சீசன் 5 மிக பெருமளவுக்கு டிஆர்பி ரேட்டிங்கை எட்டி இருக்குது. இந்த அளவுக்கு எட்டினதுக்கு முக்கியமான காரணம் அபிஷேகா, அந்த ஒரே ஒரு தெய்வ குழந்தை மட்டும்தான். அந்த பாப்பா எப்பெல்லாம் பாடுதோ அப்பெல்லாம் டிஆர்பி ரேட்டிங் உச்சத்தில் தொடுது. இப்படி ஒவ்வொரு சீசனுக்குமே நம்முடைய அபிஷேகா மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளும் வந்தாங்களா, கண்டிப்பாக ஜி தமிழ் விஜய் டிவியை விட டிஆர்பி ரேட்டிங்கில் உச்சத்தை தொடும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதற்கு முன்னாடி இருந்த அனைத்து சீசன்களை விடவும் இந்த சீசன் மிக பெருமளவுக்கு ஃபேமஸாக மிக பெருமளவுக்கு டிஆர்பி ரேட்டிங்கை எட்டியிருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் அபிஷேகா மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இவங்க சொல்கிறத பார்த்த உடனே நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் வரும். கண்டிப்பாக இந்த தடவை அபிஷேகா தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு. ஆனால் நேயர்களே, இதில் தான் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ட்விஸ்ட் வச்சுருக்கிறாங்க. ஃபைனலிஸ்ட்டில் அதாவது நம்முடைய அபிஷேகாவுக்கு ஆப்போசிட்டாக சில கண்டஸ்டன்ஸுக்கு ஓட்டு போடுறதுக்காகவே சில வேலைகளை பண்ணியிருக்கிற ஒரு மிகப்பெரிய பித்தலாட்டம் தற்போது அம்பலமாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே சூப்பர் சிங்கர் 11 கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். சூப்பர் சிங்கர் 11 நம்ம எல்லாருமே சரண்ராஜ் தான் வெற்றி பெற போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் வெற்றி அடைஞ்சது நிக்கில் அவர்கள். எல்லாருக்குமே சரண்ராஜுடைய பாட்டு தான் பிடிக்கும். சரண்ராஜுடைய மண் வாசனை கலந்த அந்த இளையராஜா பாடல்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் பாடும்போது எல்லாருமே சரண்ராஜ் அவர்களுக்கு தான் ஆதரவு தெரிவித்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தது வெற்றி அடைஞ்சது நிக்கில் அவர்கள். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த ஒரு ரிசல்ட்டில் ஒரு மிகப்பெரிய பித்தலாட்டம் நடந்திருக்கு அப்படின்னு. என்னதான் சரண்ராஜ் அவர்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது, அது உழைப்புக்காக நிக்கிலுடைய உழைப்புக்காக கிடைச்ச வெற்றின்னு சொல்லி இருந்தாலும் ஒரு பித்தலாட்டம் நடந்திருக்கு அப்படிங்கிறது சோசியல் மீடியாக்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீசன் 5லையும் அபிஷேகா அவர்களை தோற்கடிச்சு ஒரு குறிப்பிட்ட கண்டஸ்டன்ஸை வெற்றியடைய வைக்கிறதுக்கு இப்பயே ஜி தமிழ் அவங்களுடைய விளையாட்டை ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகி இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே மக்களுடைய ஆதரவு அபிஷேகாவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே ஜி தமிழ் நிறுவனம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆதரவு முழுக்க அபிஷேகாவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கொண்டா மட்டும்தான் மக்களுக்கு நாளைக்கு சந்தேகம் வராது அப்படிங்கிறதுக்காகத்தான் பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்கிற ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ஸை தெரிவிங்க. நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு யாருடைய பாட்டு ரொம்பவே பிடிக்கும், யாருடைய பாடல் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.